அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே பௌர்ணமி சார்ந்து நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணது. இப்போ வரைக்கும் நான் தியானம் முடிச்சுட்டு ஒவ்வொரு மெசேஜாக படிக்கும்போது எல்லாமே பௌர்ணமி சம்மந்தமான நான் சொன்னதோட ஒத்து போகிற விஷயங்கள் நிறைய பேர் பார்த்தேன். நான் திரும்ப சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப மோசமான மனநிலைக்கு போயிடாதீங்க. எல்லா மனநிலையும் சமமான மனநிலையை மாற்றிட்டிங்கனாலே நம்மளோட துன்பங்களோட அளவு குறைஞ்சிரும். அப்போது ஒரு சில விஷயங்கள் பௌர்ணமி எப்படி இருக்கும், இதேமாதிரி அமாவாசைக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோடய கர்ம ஆராய்ச்சியில் நான் முதல்ல உணர்ந்த விஷயமே அமாவாசை சார்ந்து தான். அதுக்கப்புறம் தான் பௌர்ணமியே என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனால் நான் முதல்ல பதிவு செஞ்சது பௌர்ணமி சம்மந்தமாக. அமாவாசை நாட்கள்லையுமே இதே மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. ஆனால் அது இதோட ஒரு படி அதிகமாக நடக்குது. அதில் ஒரு 3-4 சம்பவங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன். ஆனால் அது இப்போ வரைக்கும் அந்த இயற்கை ரகசியமாக தான் இருக்கணும். அதில் ஒரு சில சம்பவங்கள் அதிகமாக விபத்து சம்பவங்கள் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். அமாவாசைக்கு முன்னாடி நாள், பின்னாடி நாள், அமாவாசை நடுவில் அது 3 நாள். குறிப்பாக டைட்டானிக் விபத்து எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த விபத்து நடந்ததும் கரெக்டாக அமாவாசைக்கு முன்னாடி நாள் தான் நடந்து. அமாவாசை அன்னைக்கு முழுதும் பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அத்தனை பேர் சாகுறாங்க. இது ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது. இந்த மாதிரி 29 சம்பவம் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் அதிகமாக கோவப்படாமல் சமநிலை மனநிலையோட தன்மையோடு நடந்துட்டோம் அப்படின்னாலே நம்மளோட உள்வினை கர்மவினை சமமாக வேலை செய்து எந்த பாதிப்பும் கொடுக்காமல் இருக்கும். என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, குப்தி காத்துசாமி கோயிலில் தான் முருகர் வழிபாடு இருக்குது, உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு இருக்குதுன்னு நம்ம எவ்வளோ சொன்னாலும் இன்னும் பெரிய பெரிய விஷயம் என்னென்னா, முருகரோட சம்மந்தப்பட்ட பெண் தெய்வங்கள் வழிபாடு இன்னும் அதிகமாக இருந்திருக்கு. இந்த 2 வழிபாடுமே சமமாக இருக்குது அப்படின்றது என்னோட அடுத்த காணொலி காஷ்மீர் சம்மந்தப்பட்ட காணொலியில் வரும். அதுமாதிரி நேபாளத்தில் குமாரி வழிபாடுன்னு சொல்லி ஒரு வழிபாடு இருக்குது. கண்டிப்பாக என்னோடய பயணம் நேபாளில் இருக்கும். அந்த குமாரி வழிபாடு தோற்றுவித்ததே முருகப்பெருமான் தான். அது ஒரு பெரிய கூஸ்பம்ஸான ஒரு விஷயம். குமாரன், குமாரி, பெண் தெய்வங்கள், வராகியாக இருக்கட்டும், இப்போ பிரம்மணி, வாராகி, இந்த எல்லா பெண் தெய்வங்களுக்குமே ஏன் முருகர் தோற்றுவித்தாருன்றதுக்கு ஒரு பிறப்பு ரகசியம்னா அந்த சப்தகனிகள், அஷ்டகனிகள் வழிபாடு, முருகனை கார்த்திகை பெண்கள் வளர்த்தது. இன்னும் டீப்பாக நான் இது வரைக்கும் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் உணர்ந்தது 1% மட்டும்தான். இன்னும் 99% அது பெரிய மித்தாலஜியாகவே இருக்காது. யாராலையும் உணரவும் முடியாது. அவராக முருகப்பெருமான உணர்ந்து காட்டினா மட்டும்தான். இன்றைக்கி தான் நம்ம கார்த்திகேய முருகரை பேக் பண்ணுறோம். விளக்கடையிலேருந்து நான் எடுக்கவே இல்லை. புதன்கிழமை சித்ரா பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கணும்னு உத்தரவு வந்ததுனால அப்படியே வச்சுட்டேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை முருகர் இங்கே பேக் பண்ணதுக்கப்புறம் இதோட 7ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியில் தான் போயிட்டு கொடுக்க போகிறோம். இப்போ வரைக்கும் அந்த நிகழ்ச்சி சம்மந்தமான ஏதோ ஒரு மனசில் ஓட்டு இருக்கு. நல்லபடியாக போய் சேர்த்துடணும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய வரலாற்று சம்பவமாக இருக்கும்ட்டு உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும், உங்களுடைய எல்லா அன்பும் ஆசீர்வாதமும் அதை நல்லபடியாக அந்த பயணம் இருக்கும்னு நம்புகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.